இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வுல, அதாவது இந்த டீப் டைவ்ல நாம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா, ஒரு சாதாரண வரலாற்று பாடம் மாதிரி இது கண்டிப்பா இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம கிட்ட பல தரப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ரெடிட் விவாதங்கள், அப்புறம் சிஎல்ஏ ஜர்னல், ஹிஸ்டரி டுடே மாதிரியான ஆய்வுக் கட்டுரைகள்னு நிறைய சோர்சஸ்ல இருந்து தகவல்களை நாம திரட்டியிருக்கோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே, பல வரலாற்று ஆவணங்கள் ஒண்ணுக்கொண்ணு முரண்படுறது தான். கரெக்ட். அந்த முரண்பாடுகளையும் நாம இன்னைக்கு அலச போறோம். அதனால இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கள ஒரு சின்ன கற்பனை உலகத்துக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுறீங்க. ஓகே. அந்த வினாடி திடீர்னு நீங்க மரணத்தோட விளிம்புக்கு தள்ளப்பட்டா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்பவே பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. ஆமா. முதல் சிலுவை போர்ல நடந்த அந்தியோக்கியா முற்றுகையில எக்ஸாக்ட்டா இதுதான் நடந்துச்சு. வெற்றி பெற்ற மறுகணமே மரணப்பொறியா மாறின முற்றுகை. அப்புறம் அந்த பீட்டர் பார்த்தலோமின்னு ஒரு சாதாரண விவசாயி கண்ட தரிசனம். அதான் அந்த புனித ஈட்டி கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு, அதை தொடர்ந்து நடந்த ஒரு சாத்தியமில்லாத போர், அப்புறம் அந்த அரசியல் அதிகார போட்டி, இதெல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம டீப் டைவ் பண்ண போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். கண்டிப்பா. அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கறதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை முழுமையா புரிஞ்சுக்க நாம ஜூன் 3, 1098க்கு போகணும். 1098. ஓகே. சிலுவை போர் வீரர்கள் சுமார் 8 மாசமா அந்தியோக்கியா நகரத்தை முற்றுகையிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. குளிர், பசி, வியாதின்னு பல கஷ்டங்கள். 8 மாசங்கிறது ரொம்ப பெரிய காலகட்டம். ஆமா. கடைசியா ஃபிரூஸ் அப்படிங்கிற ஒரு உள்ளூர்வாசியோட உதவியால அவங்க நகரத்துக்குள்ள நுழையறாங்க. அவர் கோட்டை கதவை திறந்து விட்டாரா? கதவில்ல. ஃப்ரீஸ் பொஹீமன் கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சு நகரத்தோட ஒரு ஜன்னலை திறந்து விடுறார். ஓ, ஜன்னல் வழியா? ஆமா. அதை பயன்படுத்தி போர் வீரர்கள் உள்ளே நுழைஞ்சு அந்தியோக்கியாவை கைப்பற்றாங்க. 8 மாச போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச வெற்றி அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. ஆனா அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட முழுசா நீடிக்கல இல்லையா? ஒரு நாள் கூட இல்ல. ஜூன் 4ஆம் தேதி, அதாவது அவங்க நகரத்தை கைப்பற்றிய அடுத்த நாளே முசூல் நகரின் ஆளுநரான கர்போகா ஒரு மாபெரும் முஸ்லிம் படையோட வந்து அந்த நகரத்தை முற்றுகையிடுறாரு. ரொம்ப கரெக்ட். ஒரு நாள் முன்னாடி முற்றுகையிட்டவங்க இப்ப முற்றுகைக்கு உள்ளானவங்களா மாறிட்டாங்க. இத நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு கோட்டையை புடிச்சிட்டீங்க, ஆனா உள்ள சாப்பாடு இல்ல, வெளியில உங்களை விட பெரிய படை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கோட்டைக்குள்ள என்ன நடந்திருக்கும்? நிலைமை சொல்லப்போனா ரொம்பவே மோசமா போச்சு. 8 மாசமா அந்த கோட்டையே இவங்க முற்றுகையிட்டு இருந்ததால உள்ளே இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்ந்து போச்சு. ஆமா, உள்ளே இருக்கிறவங்களும் 8 மாசமா சாப்பிட்டுட்டு தானே இருப்பாங்க. எக்ஸாக்டா. இப்ப இவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. வெளியில கெர்போகாவோட படை எந்த சப்ளையும் உள்ள வராதபடி தடுத்துட்டாங்க. ஒரு சில நாட்கள்லயே பஞ்சம் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சது. போர் வீரர்கள் பட்டினியால தங்களோட குதிரைகளையே கொல்ல ஆரம்பிச்சாங்க. குதிரைகளையா? ஆமா. குதிரை மாமிசம் தீர்ந்ததும் மரத்தோட இலைகள், தலைகள், ஏன் தங்களோட பெல்ட், ஷூகள்ல இருந்த தோலை கூட வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, பெல்ட் தோலையா? ஆமா. எங்கு பார்த்தாலும் விரக்தி, அழுகை, மரண பயம். ஒரு சாதாரண வீரனோட நிலைமை இதுன்னா தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க ஏதாவது திட்டம் போட்டாங்களா இல்லையா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பல தலைவர்களே பயந்துட்டாங்க. ஸ்டீவன் ஆஃப் பிளாய்ஸ் அப்படிங்கிறவர் படையில ரொம்ப முக்கியமான செல்வ செழிப்பான தலைவர்கள்ல ஒருத்தர். ஸ்டீவன் ஆஃப் பிளாய்ஸ். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நிலைமை கைமீறி போச்சுன்னு தெரிஞ்சதும் ராத்திரி நேரத்துல கோட்டம் அதில் இருந்து ஒரு கயிற்றை கட்டி அதுல இறங்கி யாருக்கும் தெரியாம தப்பி ஓடிட்டாரு. ஒரு தலைவரே இப்படி பண்ணிட்டாரா? அவர் மட்டும் இல்ல, பல வீரர்களும் இருட்டுல தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தப்பி ஓடியவங்கள ரோப் டான்சர்ஸ், அதாவது கயிற்றில் ஆடுபவர்கள் அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணாலும் உள்ள இருந்தவங்களுக்கு நம்பிக்கை முற்றிலுமா உடைஞ்சு போச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆமா. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த விரக்தியான சூழல் தான் மனித மனங்களை அதீத நம்பிக்கைகளுக்கும் மாயாஜாலங்களுக்கும் தயார்படுத்துது. கரெக்ட். ஒரு ஒட்டுமொத்த படையோட மனநிலையும் பாதாளத்துக்கு போயிடுச்சு. தலைவர்கள் ஓடுறாங்க, சாப்பாடு இல்ல, வெளியில எதிரி படை. இதுல இருந்து தப்பிக்க வழி இல்லைன்னு நினைக்கும் போதுதான் மனித மனம் ஏதாவது ஒரு மாயாஜாலத்தையோ அற்புதத்தையோ தேட ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களே, அது இங்க நடந்ததா? கண்டிப்பா நடந்துச்சு. நீங்க சொல்ற அந்த உளவியல் ரீதியான பலவீனம் இங்க ரொம்ப முக்கியம். மனித மனம் அதீத விரக்தியில இருக்கும்போது யதார்த்தத்தை ஏத்துக்க மறுக்கும். தங்களை யாராவது ஒரு தெய்வீக சக்தி காப்பாத்தாதான்னு மனம் உருகி தேடும். ஆமா. இத நவீன காலத்துல மாஸ் ஃபார்மேஷன் சைக்கோசிஸ் அல்லது கூட்ட நெரிசல் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. அந்தியோக்கியாவுல சிக்கிக்கிட்ட சிலுவை போர் வீரர்களும் அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. அந்த விரக்தியோட உச்சக்கட்டத்துல தான்
ஜூன் 10ஆம் தேதி வாக்கில் பீட்டர் பார்த்தோலமே அப்படிங்கிற ஒரு எளிய விவசாயி முன்வராரு. பீட்டர் பார்த்தோலோமி இவரு ஒரு படையின் தளபதியோ இல்ல பெரிய பாதிரியாரோ கிடையாது. வெறும் சாதாரண விவசாயி இல்லையா? ஆமா, அவர் ரொம்ப சாதாரண ஆள். தன்னை ஒரு துறவின்னு சொல்லிக்கிட்டாரு. அவர் தலைவர்கள் கிட்ட என்ன சொன்னாரு? அவரு நேரா தலைவர்கள் கிட்ட போய் எனக்கு புனித ஆண்ட்ரூ கனவுல தோன்றி ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. கனவுல வந்தாரா? ஓகே, அந்த ரகசியம் என்னவா? அந்த ரகசியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டிருந்தப்போ லாஞ்சினஸ் அப்படிங்கிற ரோமானிய வீரரால குத்தப்பட்ட அதே புனித ஈட்டி. ஓ, ஹோலி லான்ஸ். ஆமா, அதே ஈட்டி ஆந்தியோக்கியாவில் இருக்கிற புனித பேதுரு தேவாலயத்தோட தரைக்கடியில புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதை கேட்டதும் மொத்த படையிலையும் ஒரு பெரிய அதிர்வலை உருவாகுது. ஒரு நிமிஷம், இயேசுவ குத்திய அதே ஈட்டியா? இடைக்காலத்துல இந்த மாதிரியான புனித பொருட்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். ரொம்பவே அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு சாதாரண விவசாயி இப்படி சொன்னதும் தலைவர்கள் அதை உடனே நம்பிட்டாங்களா? அங்கதான் அரசியலே ஆரம்பிக்குது. தலைவர்கள் மத்தியில இது ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துச்சு. பாப்பரசரின் பிரதிநிதியான பிஷப் அடேமார் மற்றும் போஹிமன் இவங்க 2 பேரும் இந்த கதையை சுத்தமா நம்பல. ஏன் நம்பல? ஏதாவது காரணம் இருந்துச்சா? பிஷப் அடேமார் சந்தேகப்பட ஒரு மிக வலுவான காரணம் இருந்துச்சு. அவர் ஏற்கனவே கான்ஸ்டான்டினோப்பிளில பைசாண்டிய பேரரசர்கள் கிட்ட இது மாதிரியான ஒரு புனித ஈட்டிய பார்த்திருக்காரு. ஓஹோ, அங்க ஒன்னு இருக்கு. ஆமா, அதனால அங்க ஒன்னு இருக்கும்போது இங்க எப்படி இன்னொன்னு இருக்கும்? இந்த விவசாயி சொல்றது வடிகட்டிய பொய் அப்படின்னு அவர் வாதிட்டாரு. நியாயமான சந்தேகம்தான். அப்போ அந்த அகழ்வாராய்ச்சி எப்படி நடந்துச்சு? யார் இதை முன்னெடுத்து நடத்தினாங்க? மற்றொரு முக்கிய தலைவரான ரேமண்ட் ஆஃப் டுலூஸ் இதை ஒரு வாய்ப்பா பார்த்தாரு. அவரு பீட்டர் பார்த்தோலோமியோட தரிசனத்தை முழுமையா நம்பினாரு. அல்லது நம்புற மாதிரி காட்டிக்கிட்டாரு. கரெக்ட், நம்புற மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஏன்னா படையில தன்னோட செல்வாக்க உயர்த்திக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஓ, அரசியல் தந்திரம். ஆமா, ரேமண்டோட ஆதரவோட ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகள்ல அந்த தேவாலயத்தோட தரையை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 12 பேர் கொண்ட ஒரு குழு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மூச்சு விடாம தோன்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. காலையில இருந்து தோண்டியும் ஒன்னும் கிடைக்கலையா? அப்போ அந்த பீட்டர் பார்த்தோலோமி மாட்டிப்பாரே. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. தோண்டி தோண்டி எல்லாரும் சோர்வடைஞ்சு இது ஒரு ஏமாற்று வேலைன்னு நினைக்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல பீட்டர் பார்த்தோலோமி தன்னோட வேர்ச்சட்டையை கழட்டிட்டு வெறுங்காலோட அந்த பள்ளத்துல குதிக்கிறாரு. பள்ளத்துக்குள்ள குதிக்கிறாரு? கொஞ்சம் மண்ணை கையால தோன்றாரு. திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு துருப்பிடித்த இரும்பு துண்டை வெளியே எடுக்கிறாரு. வாவ்! இதுதான் இயேசுவை குத்திய புனித ஈட்டி அப்படின்னு அவர் பெருமையோட கத்துறாரு. ரேமண்டின் பாதிரியாரான அகிலஸ் அதை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த இரும்பு துண்ட பயபக்தியோட முத்தமிடுறாரு. ஒரு நிமிஷம், 12 பேர் நாள் முழுக்க தோண்டி ஒன்னும் கிடைக்கல. ஆனா இவர் மட்டும் உள்ள குதிச்சதும் உடனே கிடைக்குதா? இது வெளிப்படையான மோசடி மாதிரி இல்லையா? வரலாற்று ஆசிரியர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க? சரியா கேட்டீங்க. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இது ஒரு நாடகம்னு தான் சொல்றாங்க. நாமும் சோர்சஸ்ல இதைத்தான் பார்க்கறோம். அரபு வரலாற்று ஆசிரியர் இப்னு அல் அதீர் வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இது ஒரு முழுமையான மோசடி. பீட்டர் பார்த்தோலோமி ஏற்கனவே ஒரு சாதாரண அரபு நாட்டு ஈட்டியோட முனையை அங்க புதைச்சு வச்சுட்டு அப்புறம் அவரே அதை வெளியெடுத்து ஒரு நாடகம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப லாஜிக்கலா படுது. அதே மாதிரி பைசாண்டியா இளவரசி அன்னா கொம்னினா தங்களோட குறிப்புகள்ல அது ஈட்டியே அல்ல, சிலுவையில அறையப்பட்ட ஒரு ஆணி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ஆளுக்கு ஒரு கதையா இருக்கு. ஆனா இது உண்மையா பொய்யாங்கிற விவாதத்தை விட அது அந்த படையில ஏற்படுத்தின தாக்கம் தான் ரொம்ப முக்கியம்னு நாம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. பசியில செத்துக்கிட்டு இருந்த ஒரு படை இந்த ஒற்றை இரும்பு துண்டை பார்த்ததும் எப்படி மாறினாங்க? அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அது உண்மையான ஈட்டியோ இல்ல பொய்யான இரும்பு துண்டோ, ஆனா அது ஏற்படுத்தின விளைவு 100% நிஜம். ஆமா, அந்த சைக்காலஜி. பசியால செத்துக்கிட்டு இருந்த தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைச்ச போர் வீரர்களோட மனநிலைய இது ஒரே நொடியில மாற்றிடுச்சு. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, அவர் நமக்கான ஆயுதத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அதீத நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு அசுர பலத்தை கொடுத்துருச்சு. மரண பயம் அவங்கள விட்டு முற்றிலுமா விலகிடுச்சு. அந்த அதீத நம்பிக்கை தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஜூன் 28ஆம் தேதி, அதாவது அந்த ஈட்டி கிடைச்ச கொஞ்ச நாட்கள்லயே அவங்க கோட்டையை விட்டு வெளியே போரிட முடிவு செய்றாங்க. ஆமா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே பல நாட்களா சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 3 நாட்கள் உபவாசம் இருந்தாங்கன்னு படிச்சேன். ஃபாஸ்டிங் இருந்தாங்க. பட்டினியில இருக்கும்போது எப்படி யாராவது உபவாசம் இருப்பாங்க? அது சாத்தியமா? அதுதான் மதநம்பிக்கையோட சக்தி. தங்களை ஆன்மீக ரீதியா தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக அவங்க அப்படி செஞ்சாங்க.
3 நாட்கள் உபவாசம் இருந்துட்டு ஜூன் 28ஆம் தேதி காலையில அந்த புனித ஈட்டியை முன்னாடி ஏந்துக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியே வராங்க. ஓகே. இவங்க வெளியே வர்ற செய்தி எதிரிப்படையின் தலைவன் கெர்போகாவுக்கு போகுது. வெளியில கெர்போகா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? இவ்ளோ பெரிய படை உள்ள இருந்து வருதேன்னு அவர் உஷாரா இருந்திருக்கணுமே. நீங்க கெர்போகா இடத்துல இருந்தா என்ன நினைப்பீங்க? உள்ள இருக்கிறவங்க பசியால சாக போறாங்க, அவங்களால ஒரு கத்தியை கூட தூக்க முடியாதுன்னு தானே நினைப்பீங்க. ஆமா, அதான் இயல்பு. கெர்போகா ரொம்ப கேஷுவலா தன்னோட கூடாரத்துல உட்கார்ந்து சதுரங்கம் விளையாடிட்டு இருந்தாரு. செஸ் விளையாடிட்டு இருந்தாரா போர்க்களத்துல? ஆமா, அவரோட தளபதிகள் ஓடி வந்து அவங்க வெளியே வராங்க, கோட்டை வாசல்ல அவங்க ஒவ்வொருத்தரா வெளியே வரும்போதே சிறுக சிறுக தாக்கி கொன்று விடலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா கெர்போகாவோட அகங்காரம் அதை ஏத்துக்க மறுத்துடுச்சு. அனைவரும் வெளியே வரட்டும், ஒட்டு மொத்தமா ஒரே அடியில அழிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்படிதானே? ஆமா, அந்த அதீத நம்பிக்கையும் அகங்காரமும் தான் அவரோட மிகப்பெரிய சறுக்கல். பசியோடும் ஆனா கடவுள் தங்கள் பக்கம் இருக்காருங்கிற அதீத மத நம்பிக்கையோடும் வெளியே வந்த சிலுவை போர் வீரர்களோட ஆக்ரோஷத்தை கெர்போகாவால சமாளிக்க முடியல. அந்த வெறித்தனம் அப்படி இருந்திருக்கும். போர் வீரர்கள் எந்த அளவிற்கு கற்பனை உலகிலேயும் மத உணர்விலேயும் இருந்தாங்கன்னா, புனித ஜார்ஜ், புனித டிமிட்ரியஸ் மாதிரியான புனிதர்கள் வெள்ள குதிரைகள்ல வந்து தங்களோட போர்க்களத்துல சண்டையிடுறதா அவங்க நிஜமாவே நம்பினாங்க. ஒரு மாய தோற்றத்தையே அவங்க உண்மையா பார்த்தாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உளவியல் நிகழ்வு. அந்த வெறித்தனமான தாக்குதலுக்கு முன்னாடி கெர்போகாவோட படை என்னாச்சு? கெர்போகாவோட படை ரொம்ப பெருசுதான், ஆனா அது பல சிற்றரசர்கள் ஒன்னு சேர்ந்த ஒரு கூட்டணி படை. ஓ, கூட்டணி படைனா எப்பவும் ஒரு விரிசல் இருக்க வாய்ப்பு இருக்கிறே. எக்ஸாக்ட்லா. சிலுவை போர் வீரர்களோட இந்த எதிர்பாராத ஆக்ரோஷமான தாக்குதலை பார்த்ததும் கெர்போகாவோட கூட்டணியில இருந்த பல சிற்றரசர்கள் பயந்து தப்பியோட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஓடிட்டாங்களா? ஆமா, படைகள் சிதறனதை பார்த்த கெர்போகாவும் வேற வழி இல்லாம தப்பி ஓடிட்டாரு. இது பலம் வாய்ந்த ஆயுதங்களாலோ ராணுவ தந்திரங்களால கிடைச்ச வெற்றியே கிடையாது. இது முழுக்க முழுக்க மன வலிமையின் வெற்றி. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆயுதம் செஞ்ச மாயஜாலம். நிஜமாவே ஒரு சாத்தியமில்லாத வெற்றியை அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்கன்னு தானே நம்ம நினைப்போம். அப்படி நடக்கலையே. ஆமா, வெளியே இருந்த எதிரியை விரட்டின உடனே உள்ளே இருந்தவங்களுக்குள்ள அரசியல் சதுரங்கம் ஆரம்பமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தியோக்கியா நகரம் இப்போ யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பெரும் அரசியல் போட்டி போஹேமண்ட் மற்றும் ரேமண்ட் இடையே வெடிக்குது. கரெக்ட். மத நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகார வேட்கை இன்னொரு பக்கம் தீவிரமா வேலை செஞ்சுது. போஹேமண்டின் வாதம் ரொம்ப தந்திரமானது. அவர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, நாம பைசாண்டிய பேரரசர் அலெக்சியஸுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தோம், ஆனா அவரு நமக்கு உதவ வரவே இல்ல. தகவலை கேட்டு பேரரசர் திரும்பி போயிட்டாரு. அதனால அவருக்கு நாம கொடுத்த சத்தியம் முறிந்து விட்டது அப்படின்னு போஹிமன் சொல்றாரு. தந்திரமான வாதம். நான் தான் ஃப்ரூஸ் கூட பேசி இந்த நகரத்தை கைப்பற்றின, அதனால இது எனக்கே சொந்தம் அப்படின்னு அவர் வாதிட்டாரு. ஆனா ரேமண்ட் இதை ஏத்துக்கல இல்லையா? நாம சத்தியம் செஞ்சபடி இந்த நகரத்தை பேரரசருக்கே திரும்பி கொடுக்கணும்னு அவர் பிடிவாடம் பிடிச்சாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அவருக்கு பேரரசர் மேல அவ்வளவு விசுவாசமா? அது விசுவாசத்தால வந்த பிடிவாதம் இல்ல. போஹிமண்ட் அன்டியோக்கியாவை வச்சுக்கிட்டா அவரு ரொம்ப பலமடைந்துடுவாரு, தன்னோட செல்வாக்கு குறைஞ்சிடும் அப்படிங்கிற அரசியல் பயம்தான் ரேமண்டுக்கு இருந்துச்சு. ஓ, பவர் பாலிடிக்ஸ். ஆமா. ஆனா இறுதியில போஹிமண்டின் அரசியல் தந்திரமே ஜெயிக்குது. அவர் தன்னை அந்தியோக்கியாவின் இளவரசர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு அங்க ஒரு புதிய சுதந்திரமான சிற்றரசை நிறுவுறார். இத பெரிய படத்தோட இணைத்து பார்த்தால் ஒரு மாபெரும் மதப்போர், மக்களோட நம்பிக்கை, புனித பொருட்களின் மீதான பக்தி, இது எல்லாமே எப்படி ஒரு தனிநபரோட அரசியல் மற்றும் அதிகார வேட்கைக்காக தந்திரமா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. ரொம்பவே தெளிவா புரியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அந்தியோக்கியாவை பிடிச்சாச்சு, கெர்போகாவை விரட்டியாச்சு. இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு காரணமான அந்த புனித ஈட்டியையும் அதை கண்டுபிடிச்ச அந்த விவசாயி பீட்டர் பார்த்தலோமியோயும் எல்லாரும் கொண்டாடினாங்களா? அவரோட நிலைமை என்னாச்சு? அதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம். பீட்டர் பார்த்தலோமியோட வீழ்ச்சி அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. என்னாச்சு அவருக்கு? மாதங்கள் செல்ல செல்ல பீட்டர் பார்த்தலோமியின் மீதும் அந்த புனித ஈட்டியின் நம்பகத்தன்மை மீதும் மறுபடியும் சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. பீட்டருக்கு திடீர் நிறைய தரிசனங்கள் வரத் தொடங்குது. ஓ, மறுபடியும் தரிசனமா? ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இறந்து போன பிஷப் அடேமார் என்னோட கனவுல வந்தாரு, ஈட்டிய சந்தேகப்பட்டதற்காக அவர் நரகத்துல மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. நரகத்திலயா? இது அடேமாரோட ஆதரவாளர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துச்சு. ஒரு கட்டத்துல அவரு அரசியல் ரீதியாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு படிச்சேன்.
படையில உள்ள பலரும் கோழைகள்னும் அவங்கள விரட்டணும்னு கூட அவருக்கு தரிசனம் வந்ததா சொன்னாராம. ஆமா, அதான் அவரோட பெரிய தவறு. இதெல்லாம் ரேமண்டின் அதிகாரத்தை நிலைநிறுத்த பீட்டர் செய்யற தந்திரம் அப்படிங்கறத பலரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பீட்டர் வெறும் ஒரு தருவியா செயல்படுறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதனால ஏப்ரல் 1099ல குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆர்னல்ஃப் ஆஃப் ஷாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் பீட்டருக்கு ஒரு சவால் விடுறாரு. நீ உண்மையான இறை தூதரா இருந்தா நெருப்பு பரிசோதனையில இறங்கி உயிர் பிழைத்து காட்டு அப்படின்னு அவர் கட்டாயப்படுத்துறார். நெருப்பு பரிசோதனையா? இடைக்காலத்துல உண்மையை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்ட ரொம்பவே கொடூரமான ஒரு முறை இது. எனக்கு தெரிஞ்சு பெரிய மரக்கட்டைகளை அடுக்கி நெருப்பு மூட்டி அதற்கிடையே உள்ள சின்ன இடைவெளியில ஒருத்தர் நடந்து போகணும். கரெக்ட். அவரை உண்மையை சொல்றவரா இருந்தா கடவுள் அவரை தீக்காயங்கள் இல்லாம காப்பாத்துவாரு அப்படிங்கறத அவங்களோட நம்பிக்கை. சரியா? கரெக்டா சொன்னீங்க. பீட்டர் பார்த்தலோமிக்கு வேற வழி தெரியல. அவர் அந்த எரியும் நெருப்புகளுக்கிடையே புனித ஈட்டிய கையில ஏந்திக்கிட்டு வெறும் மேற்சட்டையோட நடந்து போறாரு. ஐயோ! ஆனா அற்புதங்கள் எதுவும் நடக்கல. நெருப்பு அவரை கடுமையா தாக்குது. அவர் ரொம்பவே படுகாயம் அடைஞ்சு பலத்த தீக்காயங்களோட வெளியே வராரு. காப்பாத்த யாருமே வரலையா? யாரும் வரல. 12 நாட்கள் சுலமான வழியில துடிச்சு ஏப்ரல் 20ஆம் தேதி பரிதாபமா இறந்து போறாரு. இத்தோடு அவர் கண்டுபிடிச்ச புனித ஈட்டி ஒரு மோசடி அப்படிங்கிறது பெரும்பான்மையான படையினரால நம்பப்பட்டு அந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வருது. இத கேட்கும்போது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஒரு அதீத விரக்தியில இருக்கிற சமூகத்தை ஒரு நம்பிக்கை, அது பொய்யாகவே இருந்தாலும் கூட, எப்படி அழிவிலிருந்து காப்பாற்றி ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தர முடியும் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. ஆனா அதே சமயம் அந்த நம்பிக்கை எப்படி சிலரால் அரசியல் லாபங்களுக்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவும் ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டு வேலை முடிஞ்சதும் ஈவிரக்கமில்லாம தூக்கி எறியப்படுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. தகவல் நெருக்கடியும் முரண்பட்ட நிலைப்பாடுகளும் நிறைஞ்ச நம்மளோட இன்றைய உலகத்துக்கும் இது ஒரு பெரிய பாடம்தான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இங்கே ஒரு இறுதி சிந்தனைய, ஒரு பெரிய வாட் இஃப் கேள்வியை நாம யோசிக்கணும். இதுவரை நாம விவாதிக்காத ஒரு மிகப்பெரிய கோணம் இதுல இருக்கு. ஓ, என்ன அது? பீட்டர் பார்த்தலோமியோட மரணம் மற்றும் புனித ஈட்டி பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டதால அது வரைக்கும் முழுமையா ஆதரிச்சு வந்த ரேமண்டோட செல்வாக்கு ஒட்டுமொத்த படையிலையும் படுபாதாளத்துக்கு சரிஞ்சிருச்சு. ஆமா, அது உண்மைதான். இத நல்லா கவனிங்க. இந்த ஒற்றை நிகழ்வு மட்டும் நடக்காம இருந்திருந்தா, அல்லது பீட்டர் நெருப்பு பரிசோதனையிலிருந்து தப்பிச்சு பிழைச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? என்ன ஆகியிருக்கும்? ஜெருசலேமை கைப்பற்றும் போது வேற ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா? ஒட்டுமொத்த வரலாறே மாறியிருக்கும். பீட்டர் பிழைச்சிருந்தா ரேமண்டின் செல்வாக்கு குறையாம அப்படியே இருந்திருக்கும். ஜெருசலேமை கைப்பற்றிய பின்னாடி காட்ஃப்ரே ஆஃப் பவுலியன் என்பவர் தலைவரா வந்திருக்கவே மாட்டாரு. ரொம்ப செல்வாக்கு மிக்க ரேமண்டே ஜெருசலேமின் அரசராகியிருப்பாரு. நிஜமாவா? ஆமா, ரேமண்ட் ஜெருசலேமின் அரசராகியிருந்தா மத்திய கிழக்கின் வரைபடமே, அதோட எதிர்கால அரசியலே முற்றிலுமா கட்டுப்பாட்டு மீறி வேறொரு திசையில மாறியிருக்கும். வாவ், நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. வரலாற்றோட மாபெரும் பிரம்மாண்டமான திருப்பு முனைகள் பேரரசர்களோட வாட்கள்ல மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல ஒரு சாதாரண மனிதன் சொல்ற பொய்கள்லையோ அல்லது அவன் கண்டதா சொல்ற மாயகள்லையும் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கறத இந்த அன்டியோக்கியா முற்றுகை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. உங்களோட சிந்தனைக்கு ஒரு பெரிய தீனாக இந்த டீப் டைவ் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வியப்பான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட ஆய்வை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த முறை சந்திப்போம்.